அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நெறைய பதிவுகள் பார்த்துட்டு இருந்துட்டுருக்கோம். கோச்சார பதிவுகள். அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஜூலை மாத பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? இழந்தத மீட்டெடுத்துருவோமா? போற வரவன்லாம் எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து சொல்ற மாரி ஆயிடுச்சு. நம்ம அவன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் போறதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே, அட போங்கடான்னு ஒதுங்கி போனாலுமே, ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துர்றானுங்க. பணப்பிரச்சனைகள் ஏராளமாக கொட்டி கிடக்குது. என்னால முடிஞ்சத நான் எல்லாருக்கும் பண்றேன். ஆனாலுமே நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனோ, அதே அளவுக்கு தான் இன்னைக்கு நான் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. என்னால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்றதுக்கு தயாரா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஃபோன ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும், வெளிய வராம இருக்கிறதுக்கும், வீட்டுக்குள்ளார இருந்துட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு மேஷத்த பொறுத்தவரையும் அதிகபட்சமாக இருக்கு. என்ன நடந்தாலுமே அது நல்லதுக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டு போகக்கூடிய மனப்பான்மையை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. இந்த நெளிவு சுழிவெல்லாம் மேஷத்துக்கு தெரியாதுங்க. யாரையும் ஏமாத்தி பழக்கம் இல்ல. நான் இப்படிதான் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதுனாலயே வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள மேஷம் சந்திச்சுச்சு. இதுக்கு மேல எதுவுமே இல்ல. எல்லாமே எல்லா விதத்திலயும் பிரச்சனையா இருக்கு. யார ஏமாத்தணும் அப்படின்னு இவங்கள அதிகபட்சமாக மேஷத்த சீக்கிரம் ஏமாத்திரலாம். ஏன்னா, அந்த ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப கோவப்படுற சூழ்நிலையிலேயே தூண்டி விட்டு பல பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்துட்டாங்க. நெறைய விஷயங்கள், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், பணம் குடுத்து வெளியில வாங்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமுமே இந்த காலத்துல நடந்ததா சரித்திரமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. 2 வருஷமாவே மேஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. எல்லாத்துலயும் முன்னேற்றம். எதுல இருந்தாலும் தான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எந்த ஒரு ஃபீல்டுல இருக்கட்டும், படிச்சவன், படிக்காத அந்த மாரி இல்ல. மேஷத்த பொறுத்தவரை இங்க பிறந்துட்டாவே எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக எழுதப்பட்ட விதி. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ராசிக்கு 12ல சனீஸ்வர பகவான் குரு தனக்கு என்னன்னு 3ல போய் சகோதரன தான் வளர்த்தி விடுவாரே தவிர்த்து ஜாதகர வளர்த்தி விட மாட்டாங்க. அண்ணன், தம்பி எல்லாருமே நல்லா பொழைப்பாங்க. ஜாதகர் மட்டும் அதே மாதிரியே ஏத்தி விட்ட ஏணி மாதிரியே கண்கூடா நிக்கிறத பார்க்கலாம். சில சமயம் இன்னைக்குமே அழுகாச்சி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். மேஷத்த பொறுத்தவரையும் நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அழுகாத நாட்களே இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 வயதா இருக்கட்டும், 40 இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏமாந்துட்டோமே, இப்படி கூடயே இருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வருத்தங்கள் யாருக்குமே இல்லாம இருக்கவே இருக்காது. இனியாச்சும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்த வாய்ப்புகள் எல்லாமே கோவத்தாலேயே நெறைய போயிருச்சுங்க. இந்த கோவத்த தூண்டி விட்டு எதிராளிகள் ஜெயிச்சுட்டு போறாங்க. நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ எதிராளிகள் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கதறாத, சொல்லாத நாட்களே இல்ல. இதெல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ராசிங்கிறனால, இந்த நெளிவு சுளிவு தெரியாம, நேக்கா பேச தெரியாமயே பல இடத்துல பல பிரச்சனைகள மேஷம் நிச்சயமா சந்திச்சிருக்குது. அதுவும் பாருங்க, ராசியாதிபதி செவ்வா தனக்கு என்னென்ன 3ல இருந்தாரு, அதுக்கப்புறம் நீசமா இருந்தாரு. என்ன நடக்குதுன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் பண்ண முடியாம டெய்லி மனபாரத்தோடயே தூங்காத நாட்கள் வந்து மேஷத்த பொறுத்தவரை இல்ல. அந்த மாரி நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படிங்கிறது இல்ல. பணப்பிரச்சனைகள் ஏராளம் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டவங்க ஏராளம், இல்லாத போது இன்னைக்கு வந்து கதவ அடைச்சவங்க ஏராளம். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த பெண்களா இருக்கட்டும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்கும்போது, "யாரு நீ?" அப்படின்னு கேட்காத குறையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அது படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நல்லா படிச்சுட்டு இருந்தது, இன்னைக்கு பாருங்க ராசியாதிபதி நீசம் அடைஞ்சு 5ல. நம்ம தான் இப்படி ஆயிட்டோம். குழந்தைகளாவது நல்லா வளரட்டும் அப்படிங்கிற ஏக்கங்கள் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு நடந்தது எல்லாம் இருக்கட்டும். இனி ஜூலை மாத பலன்கள் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்கு? கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறது முதல் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் இல்ல. ராசிநாதன் 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு கேதுவோட இருக்காரு. சிம்மத்தில இருக்காரு. ராசிக்கு 2ல சுக்கிரன் இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு 2ஆம் அதிபதி 2க்கே வராருங்க மேஷத்த பொறுத்தவரையும். இது ஒரு யோகமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், யோகம் தான். அதாவது எனக்கு வந்து இப்ப வந்தா பணம் போதும், பரவால்ல, இந்த பிரச்சனைய நான் சமாளிச்சுருவேன் அப்படிங்கிற காலங்கள் எல்லாம் நெறையா நாள் எதிர்பார்த்துருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் சுக்கிரன் வந்து 12ல உச்சமாக, ரொம்ப வருஷமாக உச்சமாக மாசக்கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாரு. அது கிட்டத்தட்ட வருடக்கணக்குல உண்டான பலன்கள் தான். அப்ப 12ல இருக்கும்போது அதிக பயங்கர விரயம். எது எடுத்தாலும் நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எங்கிருந்து கண்ணுக்கு தெரியிற மாரி சில்லற செலவுகள் 1000 இருக்குதுங்க. திடீர்னு வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லாத, பயப்படாத நாட்களே இல்ல. அதுக்கேத்த மாரி 3ஆம் இடத்துல குரு மற்றும் சூரியன் இருக்காரு.
4ல் வந்து புதன் இருக்காரு. அதே போல் ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான். அவர் மட்டுமே தான் சற்றே ஆதரவு கொடுக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், உபஜய ஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு இந்த உபஜய ஸ்தானத்துல ராகு ரொம்பவே அவசியங்க. எந்த கிரகத்தோட அனுகிரகம் இருக்குது இல்லை, ராகு நல்லா இருக்காரா எப்படியோ வாழ்க்கையில ஜெயிச்சு தந்துடலாம். ராசியாதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்காரா, நம்ம வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகள் கடந்தாலுமே சாதனைகள் நிச்சயம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். குரு பார்க்குறாரா, கஷ்டம் இருக்கட்டும், வெளியே தெரியாமல் நம்ம நிம்மதியாக பொழைச்சி வெளியே வந்துடுவோம். ஒரு பிரச்சனை இருக்குது, குரு பார்க்குறாரு, எப்படியோ ஒன்று வெளியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வருட கிரகங்களான கோச்சாரம் குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேவரபுளாக இருக்குது. கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ஃபேவரபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்க போகுது இந்த ஜூலை மாத பலன்கள்? 2ஆம் அதிபதி 2லே வந்துட்டார். பணத்தை கொடுத்தா வாங்க முடிய மாட்டேங்குதுங்க. அப்படியே நைஸாக பேசி ஒரு விஷயங்களும் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் கொடுக்க வேண்டிய வேலை என்னை கராராக பேசுகிறாங்க. ஆனால் நான் போய் பணம் கேட்கும்போது ஏதாவது ஒரு கதை சொல்கிறாங்க. என்னால் முடியல, அப்போ தரேன் இப்போ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது என் முன்னாடியே அவங்க ரொம்பவே வசதியாக தான் இருக்காங்க. நான் நடந்து போனாலும் அவங்க காரில் போகிறாங்க, இருந்தாலும் என்னோடய பணத்தை வாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் தவணைங்க. இந்த தவணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டே இருக்குது, என்னோடய பணத்தை வசூல் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2லே இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையும். பணத்தை கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி அது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக வந்திருக்கு. உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே தொழிலில் கடன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரை யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தன்னோட கூட இருக்கவங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது இவங்க இவ்வளோ கடன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்படி சொன்னால் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க, குடும்பத்தில் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க, அம்மா கஷ்டப்படுவாங்க, சகோதரி கஷ்டப்படுவாங்க, மனைவி கஷ்டப்பட மாட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே போட்டி வச்சுக்கிட்டு அடுத்தது இனியாச்சும் நல்லது நடக்குமா இனியாச்சும் நல்லது நடக்குமான்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய மேஷத்துக்கு இந்த ராகுவோடைய கோச்சாரம் ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வகையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 3வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது மேஷத்தை. எந்த இடத்துல போனாலுமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஆகுது. நான் லைட்டாக தான் பேச போகிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை பெரிய பிரச்சனைகள் ஆயிடுது பாருங்கள். இது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, வீடு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் தான். எங்கே பேச போனாலும் ஆரம்பத்தில் அமைதியாக பேசுது, அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் ஆயிடுது, கலகலப்புகள். அதாவது அது மீறி வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் கொடுக்குது. எங்கே போனாலும் பிரச்சனைகள் ஏராளம். சனி பாருங்கள் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோன்னு கரெக்டாக பேசுனா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் வந்துடுது. என்னுடைய அப்பாவோடைய ஆதரவு இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் தனி மரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி இந்த தொழில் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க, இனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. மேஷத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் என்னைக்கு மறைஞ்சாரோ இத்தனை நாளாக தொழில் நினச்சி பயம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் இருக்குமாங்கிற பயம். இந்த 2 வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் வளராமல் ஏன் ஒரு வீடு கூட இல்லாத மேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவுறது, அடுத்தவங்க எவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பழைச்சது தான் இன்றைக்கி முக்கிய காரணமாக இருக்குது. இந்த கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணாவே நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி பாருங்க செவ்வாய் கேதுவோட இருக்குது. 1000 இருக்கட்டும், நான் அவன் கால் முன்னாடி நிற்க மாட்டேன், அவன் முன்னாடி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமாக சொல்லுவாங்க, தெம்பாக சொல்லுவாங்க. நான் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி மேஷத்தை நடந்துகிட்ருக்கு. இனி இது ஒரு களம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே நல்லது இருக்குது. 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இன்றைக்கி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்திருக்கோம், இதுவும் கடந்துருவோம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு. அதே போல் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குழந்தைன்னு
ஓடாத குழந்தைய நினைச்சு தேயாத நாட்கள் இல்லவே இல்ல. என்னோட குழந்தை மட்டும் நல்லா படிச்சுட்டு வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றங்களை நாங்க சந்திச்சுருவோம் அப்படின்னு குழந்தைகள் சார்ந்த கவலைகள். நாங்க நல்லா இருக்கோம், குழந்தை கஷ்டப்படுது. அல்லது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவோடைய ஆதரவு இல்லாம இருக்குது. அப்பாவோடைய ஆதரவு இல்லாம இருக்குது. அது மாரி நெறைய வழியில குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இனி இது எல்லாமே மாறப்போகுது. ஆக மொத்தம் இந்த ஜூலை மாத பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்குது அப்படிங்கிறனால, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கிரகங்கள் அனுதினமும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு நிச்சயமாக பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தச, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% பொருந்தி போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.